எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வேத ஜோதிடத்தில் வந்து பார்க்குறப்போ அந்த முக்கியமான ஒரு 300 யோகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிவி ராமன் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, 300 குட் காம்பினேஷன், அது வெரி குட் காம்பினேஷன்ஸ் ஃபார் யோகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 300 யோகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிவி ராமன் புக்கில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்க்குறப்போ ஒரு முக்கியமான காம்பினேஷன் சொல்லி பார்க்குறப்ப அந்த கூர்ம யோகம்னு சொல்லிட்டு ஒரு யோகம் இருக்குது. அது என்ன சார் கூர்ம யோகம்னா, அந்த முக்கூட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கான போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 45 டிகிரி வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த முக்கூட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்களை தான் வந்து இந்த கூர்ம யோகத்தை வந்து உண்டு பண்ணுது. அது எப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வந்து நல்லா ஆட்சியாவோ உச்சமாகவோ இருக்கணும். ஓகேங்களா, ஆட்சியாவோ உச்சமாக இருக்கணும். அந்த லக்னாதிபதிக்கு 2ஆம் வீட்லையோ 12ஆம் வீட்லையோ சுக்கிரன் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, கூர்ம யோகம் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா, இந்த சூரியன் வந்து புதனுடைய சுக்கிரன் எந்த கிரகம் சேர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கூர்ம யோகம் வந்து நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த தசாபுத்திகள் வரும் பொழுது. ஓகேங்களா, வேலை செஞ்சு இதை கூர்ம யோகம் வந்து என்ன கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு கூரான ஒரு கத்தி மாதிரி, ஓகேங்களா, கூரான ஒரு கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு மைண்டை கொடுக்கும். ப்ளஸ் வந்து இவங்க வந்து இந்த ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து இவங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து ஹிடன் டேலண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டேலண்ட் வந்து இவங்க கிட்ட இருக்கும். அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி இவங்க லைஃப்பில் வந்து பெரிய ஆளாகிற வரக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கிரக இணைகள் வந்து கொடுத்துருது. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்னத்தை எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நம்ம வந்து கடக லக்னம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கடக லக்னத்துக்கு வந்து சந்திரன் வந்து ரிஷபத்தில் வந்து உச்சமாக இருக்கிறார், மிதுனத்தில் வந்து புதன் இருக்கிறார். ஓகேங்களா, மிதுனத்தில் வந்து புதன் இருக்கிறார். அதே சமயத்தில் வந்து மேசத்தில் வந்து பார்க்குறப்போ சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கூர்ம யோகமாக வந்து வேலை செய்யும். ஓகேங்களா, அதுலேயும் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த கடகலக்னத்து வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இவங்களோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். நல்லா வந்து லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த தசாபதிகள் வந்து கொடுத்து விடுகிறது. அதனால் கூர்ம யோகம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மறைமுகமான ஒரு டேலண்ட் நிச்சயமாக இருக்கும். அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த கூர்ம யோகம் வந்து நிச்சயமாக கொடுத்து விடுகிறது. நன்றி, வணக்கம்.